ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மெலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா வெஜ் கறி தோசை. என்னடா மட்டன் கறி தோசை கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன வெஜ் கறி தோசைன்னு நினைக்கிறீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதை சோயா சங்க்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். சோயா சங்க்ஸில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சோயா சங்க்ஸ் ரிச் இன் கால்சியம் அண்ட் அயன், ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் அனிமியா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபுட் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆயில் மட்டும் டயட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் மீல் மேக்கரை ஒரு சின்ன பேனில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரோமா வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு 10 சில்லு தேங்காவையும் அது கூட போட்டு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 3 பல் பூண்டு, ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி, ஒரு பழுத்த தக்காளி, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5 காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதை காட்ட மறந்துட்டேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு காரத்துக்கு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம ரெட் சில்லி போட்டிருக்கோம்ல, அதுவே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி வச்சு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி விட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்கும். இப்போ அதை லைட்டாக குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை அதில் போட்டுக்கோங்க. மீல் மேக்கரை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா இப்போ நான் காட்டுற மீல் மேக்கர் மாதிரி ரெடி ஆயிரும். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு அது மேலே நல்லா கை நிறைய கொத்தமல்லி தூவி நல்லா 2 பரட்டி லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல நல்லா ஒரு கல் தோசை ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக ஊற்றினா இதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக ஊற்றி நல்லா சுற்றி நல்லா கடலை எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கும் மேலே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா மசாலா கறியை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்டான வெஜ் கறி தோசை ரெடி ஆயிரும். ஃபாஸ்டிங்கில் இருக்கவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி டியூஸ்டே ஃப்ரைடே சாப்பிடாதவங்களா இருக்கட்டும், இந்த கறி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.